அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் வலி என்பது தவிர்க்க முடியாதது. குடும்பத்தில் ஏற்பட்ட ஏமாற்றம், உடைந்த உறவுகள், வேலை இழப்பு அல்லது நண்பர்களின் துரோகம் என எதுவாக இருந்தாலும் அந்த வலி நம்முடைய உள்ளத்தை ஒரு கண்ணாடி பாத்திரமாக போல உடைத்து சிதறடிக்கிறது. நான் இனிமேல் சந்தோஷமாக இருப்பேனா? இந்த வழியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று நொறுங்கி போய் நீங்கள் கேட்கலாம். மனிதர்களால் ஒட்ட வைக்க முடியாத இந்த உடைந்த உள்ளத்தை சரி செய்ய நம் தேவனாகிய கர்த்தரால் மட்டுமே இருந்து ஆவி நறுங்குண்டவர்களை ரட்சிக்கிறார். சங்கீதம் 34:18 இன்று உடைந்த நம் உள்ளங்களை அவர் சரி செய்யும் 3 ஆச்சரியமான வழிகளை பார்ப்போம். நம்முடைய முதல் வழி நம் தனிமையை போக்குதல். ஒரு சாதாரண நண்பர் நம்மிடம் கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும் என்று தொலைவில் இருந்து கொண்டு அறிவுரை சொல்லுவார். உங்கள் கண்ணீரின் மத்தியில் அவர் எந்த நியாய தீர்ப்பும் இல்லாமல் உங்களுக்கு சமீபமாக வந்து அமர்கிறார். அவர் சொல்லும் வார்த்தை, மகனே மகளே, நான் உன்னுடன் இருக்கிறேன், உன் வலியை நான் புரிந்து கொள்ளுகிறேன். உடைந்த உள்ளத்தை ஒட்ட வைக்க ஒருபோதும் யாராலும் முடியாத போது அவர் நம் அருகே வந்து நம்மை தாங்கி கொள்ளும்போது நமது தனிமையின் சுமை விலகுகிறது. உடைந்த இருதயத்திற்கு தேவை அறிவுரை அல்ல, தேவ அன்பு. அந்த உண்மையான அன்புதான் நம் தேவன். உங்கள் சூழ்நிலையை பார்க்காமல் நீங்கள் அவரை மட்டுமே பற்றி கொள்ளும் போது உடைந்த உள்ளத்தில் அவர் வாசம் செய்ய ஆரம்பிக்கிறார். சங்கீதம் 34:18 கூறுவது அதுதான். நம்முடைய இரண்டாம் வழி சுத்தம் செய்தல். சில நேரங்களில் நாம் செய்த தவறுகளின் குற்ற உணர்வு அல்லது பாவ உணர்வுதான் நம் உள்ளத்தை உடைத்து விடுகிறது. நான் இப்படி செய்யாமல் இருந்திருந்தால் எல்லாம் நல்லா இருந்திருக்குமே என்று நாமே நம்மை தண்டித்துக் கொள்கிறோம். உடைந்த பாத்திரத்தை ஒட்ட வைக்கும் முன் உள்ளே இருக்கும் அழுக்கையும் தூசியையும் நீக்க வேண்டும் அல்லவா? அதே போல கர்த்தர் நம் இருதயத்தில் உள்ள குற்ற உணர்வையும் பாவத்தையும் நம்மை நாம் செய்து கொள்ளும் நியாய தீர்ப்பையும் நீக்கி அவர் மன்னிப்பின் இரத்தத்தால் சுத்தம் செய்து ஒரு புதிய அடித்தளத்தை போடுகிறார். தேவனுக்கு இடும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது அவர் நம்மை முற்றிலுமாய் சுத்திகரித்து, நீ இனி குற்றவாளி அல்ல, நீ என் குழந்தை என்று அறிவிக்கிறார். இந்த பூரண மன்னிப்பு தான் நம் உள்ளத்தை முழுமையாக்கும் இரண்டாவது கட்டம். நம்முடைய இறுதி வழி உடைந்ததற்கு ஒரு அர்த்தம் கொடுத்த கர்த்தர் நம்மை சரி செய்த பிறகு சும்மா விடுவதில்லை. அவர் நம் வலியை வீணாக்க மாட்டார். மாறாக உடைந்த இடத்தில் அவருடைய வல்லமையை கொண்டு ஒரு புதிய நோக்கத்தை உருவாக்குகிறார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுக்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் அவர்களுக்கு கொடுக்கிறார். உடைந்ததால் ஏற்பட்ட வடுக்களை அவர் நட்சத்திரங்களாக மாற்றுகிறார். நாம் காயப்பட்ட அதே அனுபவத்தை பயன்படுத்தி அதே வழியில் இருக்கும் மற்றவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் ஊழியத்தை அவர் நமக்கு தருகிறார். ஊழியத்தை அவர் நமக்கு தருகிறார். நம் உடைந்த வாழ்க்கை இன்னும் ஒரு பலமான சாட்சியாக மாறுகிறது. நீங்கள் பட்ட வேதனைகள் வெறுமே வீணாகவில்லை, அதுவே இன்று நீங்கள் மற்றவர்களை குணமாக்கும் சாட்சியாக மாறும் வல்லமையை தருகிறது. அன்பானவர்களே, இன்று நீங்கள் உடைந்த நிலையில் இருக்கலாம், ஆனால் உங்கள் உள்ளத்தை சரி செய்ய விரும்பும் ஒரு தேவன் இருக்கிறார். நாம் பார்த்த 3 வழிகள் இவைதான். அவர் நம் அருகில் வருகிறார். அவர் நம்மை மன்னிப்பால் சுத்தம் செய்கிறார். அவர் நம் வலியை புதிய நோக்கத்தால் சிங்காரமாக மாற்றுகிறார். இன்றைய தீர்மானம் எடுங்கள்.
உங்கள் வலியை இனிமேல் மறைக்காதீர்கள். முழுமையாக விசுவாசத்துடன் உங்கள் உடைந்த உள்ளத்தை, உங்கள் குற்ற உணர்வை, உங்கள் கண்ணீரை இயேசுவிடம் சமர்ப்பியுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் கர்த்தர் உங்களை குணமாக்குவார் என்று விசுவாசியுங்கள். ஜெபம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே, இந்த நொடியில் உடைந்த உள்ளத்துடன் ஒவ்வொருவரையும் உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீர் நொறுங்குண்ட இருதயத்திற்கு சமீபமாய் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். அவர்களின் தனிமையை போக்கும், அவர்கள் செய்த தவறுகளின் குற்ற உணர்வுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் அவர்களை சுத்தம் செய்யும். அவர்கள் சாம்பலை சிங்காரமாகவும் துயரத்தை ஆனந்த தைலமாகவும் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்களது வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை இன்று உருவாக்கும் இந்த முழுமையான விடுதலையை விசுவாசிக்கிறோம். ஆமேன்.